ஸோ அப்படி இருக்கும்போது திறமை இருக்குது, ஒரு பக்கம் உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டம் இருக்குது, அதை தாண்டி வந்து அவங்ககிட்ட அழகும் இருக்குது. அப்போ பல பெண்கள் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க தான். அந்த அப்ளிகேஷன் அவன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருந்தால், நல்ல கணவனாக இருந்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அவனுக்கு வந்து 7.5 நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவன் இந்த பெண்ணோட வலையில் விட்டான். இப்போ நான் கேட்குறது என்ன, அவனுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு வரலாறு இருக்குது. உங்கள் வரலாறு என்ன? நீங்கள் எங்கேருந்து கிளம்புனீங்க, எங்கேருந்து புறப்பட்டீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யார், உங்களுக்கு வந்து உங்கள் குடும்ப வரலாறு என்ன, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு, அங்கே ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இங்கே இனிஷியல் கேட்டுன்னு இருக்கீங்க இந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு இனிஷியல் யார் இருக்குல்ல சார். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. நேர்காணல் கொடுக்கும்போது நேர்மையாக கொடுக்கணும்ல, நேர்காணல் கேட்குறவங்க நேர்மையாக இருக்கணும்ல, கேட்கணும்ல. ஸோ அதனால் வந்து இன்னொரு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அதுதான் ரொம்ப 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 டிசப்பாயிண்டான ஒரு வார்த்தை. என்னென்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஸ்ருதிக்கிட்டேருந்து நேராக ஜாய் கிருஷ்ணல்கிட்ட வரல, இன்னும் பல பேர்கிட்ட போயிட்டு வந்தார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னும் பல பெண்கள்கிட்ட போயிட்டு தான் அவர் வந்தாருன்னு சொல்கிறீங்க, ரைட்? அப்போ அவர் ரூட் நல்லா தெரிஞ்சிருக்கு. யாருடைய ரூட்டு? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஸ்ருதிக்கிட்டேருந்து நேராக வரல, அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே வந்தவர் சேலம், நாமக்கல், அப்படியே வந்து சென்னைக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஜாய் கிருஷ்ணகிட்ட வந்து சேர்கிறதுக்கு அப்படியே நிறைய இடம் போய்ட்டு. உங்களுக்கு எப்படி அவர் ரூட் தெரியும்?